மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஞானசேகரன் சிசிடிவி கேமரா முன்பு முகத்தை மறைத்தவாறு சென்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், தற்போது வெளியாக இருக்கும் அண்மை செய்தியினுடைய கூடுதல் விவரங்கள் என்ன? அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக புகார் கொடுக்கப்பட்ட அன்று இரவே போலீசார் சந்தேகத்தின் பேரை ஞானசேகரனை பிடித்ததும் பின்பு எழுதி வாங்கிக் கொண்டு அவரது வீட்டுக்கு அனுப்பி வைத்ததும் தற்போது தெரிய வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 24ஆம் தேதி மாலைதான் மாணவி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகார் அளித்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அங்கு கோட்டர்புரம் பகுதியைச் சேர்ந்த பழைய குற்றவாளி ஒருவர் நடந்து செல்வது, அதாவது முகத்தை மூடிக்கொண்டு நடந்து செல்வது தெரிய வந்தது. இதனை எதிர்த்து சந்தேகத்தின் பேரில் அந்த ஞானசேகரனை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணையில் ஈடுபட்ட போது அவர் தான் அந்த வழியாக சென்றதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தன் கல்லூரிக்கு செல்லவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவரது மொபைலை வாங்கி சோதனை செய்த போது அவரது மொபைலில் எந்த ஒரு வீடியோவும் இல்லாத இருந்ததால் போலீசார் உயரதிகாரிடம் தகவல் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் உயரதிகாரிகள் உத்தரவின் பேரில் அவரிடம் எழுதி வாங்கிக் கொண்டு பின்னர் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் செல்போன் டவர் முறையிலும் அதே போன்று சிசிடிவி காட்சிகளை தொடர் சோதனை செய்ததிலும் அந்த நபரை மீண்டும் காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவர்தான் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டார் என்பதை உறுதி செய்தனர். குறிப்பாக அவரது மொபைலில் அழிக்கப்பட்ட வீடியோக்கள் அனைத்துமே ரெக்கவரி சாப்ட்வேர் மூலமாக ரெக்கவரி செய்யப்பட்டு, அதாவது சைபர் லேபுக்கு கொண்டு செல்லப்பட்டு ரெக்கவரி செய்யப்பட்டதன் அடிப்படையில் அந்த வீடியோக்கள் மிரட்டி இவர் பாலியல் வன்கொடுமை செய்த வீடியோக்களும் அதில் இருந்ததால் உடனடியாக போலீசார் அவரை கைது செய்த சம்பவமும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. முதலில் இவர் அந்த மாணவியிடம் நெருங்கிய போது தனது செல்போனை பிளைட் மோடில் வைத்துக் கொண்டு வேறொரு நபரிடம் பேசுவது போலவும், அப்போது மற்றொரு நபரும் இருக்கிறார் என அந்த மாணவியும் மற்றும் அந்த மாணவியின் ஆண் நண்பரையும் மிரட்டிய தகவலும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே தனது உடன் வேற எந்த ஒரு நபரும் இல்லை என்பதும் அவர் பிளைட் மோடில் வைத்துக் கொண்டு வேற ஒரு நபரிடம் இருப்பது போல பேசி வந்ததும் போலீசார் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பின் புகார் அளிக்கப்பட்ட அன்று இரவே போலீசார் அவரை விசாரணைக்கு காவல் நிலையம் அழைத்து வந்து மீண்டும் அவரை எச்சரித்து எழுதி வாங்கி அனுப்பிய விவகாரமானது தற்போது வெளிவந்த நிலையில் இந்த சம்பவமானது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.